உங்ககிட்ட இருக்க டேலண்டான எம்ப்ளாயிக்கு உங்க பிசினஸ்ல இருந்து திருடுற பழக்கம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1, அவர் டேலண்டான எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால விட்டுருவீங்களா? இல்ல ஆப்ஷன் 2, அவருக்கு வார்னிங் மட்டும் தருவீங்களா? இல்ல ஆப்ஷன் 3, திருட்டுக்கான 0 டாலரன்ஸ் பாலிசி படி அவரை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? இப்போ 5 செகண்ட்ல உங்க ஆன்சரை குயிக்கா டைப் பண்ணுங்க. 5 4 3 2 1 டைம் அப். இப்போ உங்க ஆன்சரை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது அவர் ஒரு டேலண்டான எம்ப்ளாயி, அவரை இழக்க முடியாது அப்படிங்கிறதுனால விட்டுடுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கசப்பான விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க பிசினஸ் அவ்வளவுதான், காலி. நீங்க ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது அவருக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருட்டுங்கிறது ஒருத்தரோட கேரக்டர் ப்ராப்ளம், கேப்பபிலிட்டி ப்ராப்ளம் இல்ல. தப்பான கேரக்டர் இருக்கவங்கள வார்ன் மட்டும் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிறது சரியா வராது. நீங்க ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுதான் சரியான ஆன்சர். எண்ட் ஆஃப் த டே நீங்க 0 டாலரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க கிரிமினல்ஸ்க்கு மறுவாழ்வு மையம் நடத்தல, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்க பிசினஸ் நல்ல வேல்யூஸோட கட்டமைங்க. உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.